என்ன ஆச்சுன்னா, அவனுக்கு நான் சப்போர்ட் பண்ணதெல்லாம் உண்மதான். ஏன்னா, அவன நானும் தான் நம்புனேன் அதிகமா. ஒரு வைஃபா தாண்டி உண்மையான சாமியாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா காசிக்குலாம் போனதுனால உண்மையா தான் அதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புனேன். நம்புனதுனால தான் சப்போர்ட் பண்ணேன். சப்போர்ட் பண்ணாலும் இந்த மாதிரி வந்து இவர்கிட்ட மாந்திரீகத்துக்கு வாங்க, இவர் வந்து ரொம்ப நல்லவரு, இவர்கிட்ட வந்து பண்ணா எல்லாமே நடந்துரும் அப்படின்னு நான் யார் எந்த மக்கள்கிட்டயும் எந்த மீடியாலயும் வந்து நான் அப்படி சொல்லி சப்போர்ட் பண்ணல நானு. அதாவது எந்த சாமியார் கிட்ட போனாலும் உங்க குறைய வந்து அவங்க தான் சொல்லணும், நீங்க சொல்லக்கூடாது. நீங்க சொல்லி போய் ஏமாறாதீங்க. அவங்க உங்க குறைய சொல்றாங்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன பரிகாரமோ அது என்னமோ அதை பண்ணுங்கன்னு தான் சொன்னேன். அதாவது இவரா இருந்தாலும் கலையா இருந்தாலும் உங்களோட பிரச்சனை இவர் தான் சொல்லணும், நீங்க சொல்லக்கூடாது அப்படின்றத நான் வச்சேன். ஏன்னா இவரே போய் பேசினாலும் மாட்டிப்பாரு இல்லையா? என்னால அதுதான் சொல்ல முடியும். இவர் வந்து நல்லவரு, இவர்கிட்ட வாங்க நான் எந்த மீடியாலும் நான் சொல்லல. இவர் எப்போ அகோரியா மாறினாரோ அப்பவே பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து நான் இது தேவையே இல்லை, அவ்வளவுதான், இது நம்ம லைஃபே போச்சு அப்படின்னு சொல்லி தான் நான் விட்டுட்டு சென்னைக்கு வந்து செட்டில் ஆனது. அதுக்கப்புறம் தான் இவரா வந்து காசில இருந்து திரும்பி சென்னைக்கு வந்து என் கூட அந்த டெலிவரிக்காக வரேன், என்ன பாப்பா பிறக்குதுன்னு பாக்குறதுக்காக வரேன்னு சொல்லி 1 மந்த் தான் இருந்தாங்க. அதுக்குள்ளேயே வந்து இந்த நான் அகோரின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாம போய் எல்லா மீடியாவுக்கும் வீடியோஸ் கொடுத்து, அது நான் வீட்டுல டெலிவரி முடிஞ்சு பாப்பாவை பார்த்துட்டு அந்த 10 நாள் தான், 10 நாளுக்குள்ள அவ்வளோ பெரிய பிரச்சனை. என்னால என்ன பண்றதுன்னே தெரியல. இவன் பண்ண வேலைக்கு இவன் சொன்ன சில பொய்க்கு நானும் வந்து வேற வழி இல்லாம வேற ஏமானமும் சேர்ந்து போகுது, என் குழந்தைங்க மானமும் போகுது. இந்த மாதிரி நீ பேசியே ஆகணும் எனக்கு அப்படின்னு கம்பல் பண்ணுவாரா? ஆமா, இவ்வளவு ஆயிடுச்சு, நான் என்னால வெளியே தலை காட்ட முடியல, என்னால எதுவுமே பண்ண முடியல, நீ தான் வந்து எனக்கு உதவி பண்ணும், ஏதாவது பண்ணுன்னு என் காலை புடிச்சு அழுக வேண்டியது.